எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை ஓட்டவில்லை என்ற சினிமா வசனம் போல ஆட்சிக்கு வந்தது முதல் இன்று வரையிலும் எதையும் நிறைவேற்றாத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி எப்போது முடியும் என்பதே மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாக உள்ளதாக கூறி திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக இளைஞரணி அமைப்பாளர் RV கண்ணன் பேசும்போது, திமுக ஆட்சி வந்ததிலிருந்து பெண்களுக்கு இலவச பயணம் என்று அறிவித்துவிட்டு நகர பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் நகர பேருந்துகளில் மட்டும் இலவச பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு இயக்கப்பட்ட நகர பேருந்துகள் குறைக்கப்பட்டு எண்ணிக்கை குறைக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது. இதில் பயணம் செய்ய பெண்கள் காத்திருக்கும் போது அந்த வழியாக வரும் அரசு நகர பேருந்துகள் பெண்களை கண்டால் நிறுத்தாமல் செல்வதால் அதில் பெண்கள் ஏற முடியாமல் தவித்து வருகின்றனர். காலியாக பஸ் ஓட்ட விரும்பாத ஓட்டுநர்கள் பெண்களை பார்த்தவுடன் அதிக வேகமாக பேருந்துகளை இயக்குகின்றனர். இதனால் பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று அறிவித்துவிட்டு தகுதியான நபர்களுக்கு மட்டும் வழங்குவதாக ஒரு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து மீதமுள்ள பெண்களை வஞ்சித்து வருகின்றனர். அதற்கு காரணம் கேட்டால் சொந்த வாகனம் இருக்கக்கூடாது, சொந்த வீடுகள் இருக்கக்கூடாது, அரசு வேலையில் இருக்கக்கூடாது என்றும் மற்றும் அரசு உதவி தொகையை பெறக்கூடாது என்றும் பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டு அந்த உரிமை தொகையை வழங்காமல் புறக்கணித்துள்ளனர். இதனால் தகுதியுள்ள ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டு தவித்து வருகின்றனர். அதேபோல் நீட் தேர்வு கொண்டு வரும்பொழுது மத்திய அரசாங்கத்தில் காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருந்தபொழுது பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் திமுகவினரோ அதற்கு அதிமுக தான் காரணம் என்று குற்றம் சாட்டி கூறி வருகின்றனர். ஆனால் அது முற்றிலும் பொய்யானதாகும். தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை அளித்து அதை நிறைவேற்றாமல் தன் குடும்ப உறுப்பினர்களின் சொத்துக்களை உயர்த்துவதிலேயே குறியாக செயல்படும் திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவதற்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக கூட்டணியுடன் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் பதவியில் அமர வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சார கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து பழனி நகர வீதிகளில் துண்டு பிரசுரங்கள் வழங்கினர். உங்க வீட்டுல கார் இருக்குது, மோட்டர் சைக்கிள் இருக்குது, காங்கிரஸ் எல்லாம் இருக்குது, கேசெடுப்பு இருக்குது, கழுத்துல நகை நட்டு போட்டுக்கிறீங்க, இதெல்லாம் கிடையாது. எதுவும் இல்லாதவங்களுக்கு 1000. ஆனா இன்றைக்கு அவங்க சொன்னார்கள். அதே போலதான் மகளிருக்கு பேருந்துல இலவசம் சொன்னாங்க. அது நகர பேருந்து அந்த இந்த பேருந்துலாம் ஒன்றும் சொல்லலை. பேருந்து இலவசம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பேருந்து இலவசம் என்று இன்னைக்கு சொன்னார்களோ இன்றைக்கு 20 பேருந்து 30 பேருந்து சென்ற நகர பேருந்து எல்லாம் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு 5 பேருந்து 6 பேருந்தாக ஆக்கப்பட்டு இன்னைக்கு மகளிரை கண்டாலே பேருந்து நிக்காம போயிட்டு இருக்குது. ஏன்னா ஓசிடிக்கு நேற்று என்ன பண்றது அவ்வாறு நிக்காம போயிட்டு இருக்கு. நாங்க சொல்ற மகளிரே சொல்றாங்க, எங்களை கண்டாலே இந்த பேருந்துலாம் நிக்க மாட்டேங்குது, நாங்க பயணத்துக்கு காசு கொடுத்து பயணம் செய்யறது பொழுது கூட நிம்மதியாக பயணம் செஞ்சோம். ஆனா இன்றைக்கு ஓசின்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தாங்க, எங்களை கண்டாலே பேருந்து இனிமே நிக்கிறது சொல்லி மகளிர் எல்லாம் இன்னைக்கு புலம்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் வழங்கியிருக்கோம், எல்லாரும் நமக்கு ஓட்டு போட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. இன்றைக்கு இந்த ஆட்சியில மகளிருடைய முகத்தில் எல்லாம் இன்றைக்கு முகமலர்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கிடையாது. அது அப்படி 2026 எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும்